எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பு ரொம்ப நல்ல முறையிலே போயிட்டுருக்குங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே போட்டுகிட்டே இருப்போம். 3 மாதமாக வருமானம் இல்லைன்னு சொன்னது உண்மைதாங்க. அதுக்காக நம்ம சும்மா இருக்கல, சரிங்களா? அடுத்தடுத்து வருமானங்கள் ரெடி பண்ணுறக்குள்ள வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. சுத்தமாக நம்மகிட்ட கோழி இல்லாமே இல்லை. 30 தாய்க்கோழியும் ஒரு 7 சேவலும் இருக்குதுங்க. மொத்தம் 37 பெரிய உருப்படி மட்டும்தாங்க இருக்குது. சின்ன குஞ்சிகங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ ப்ளூடிங்கில் ப்ளூடிங் ப்ளஸ் தாய்க்கோழியோட விட்டுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சிஸ்டம் தனியாக போயிட்டுருக்குங்க. நல்லபடியாகவே போயிட்டுருக்குங்க. வருமானம் அடுத்த ஸ்டெப்பில் வரும். அந்த இதை நான் அப்டேட் பண்ணுறேங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடலாங்க. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, இன்றைக்கி வீடியோ டாபிக் என்னென்னா, கோழிகளுக்கு மருந்து பயன்பாடு. ஏன்னா இதுக்கு 2 நாளாக நான் டாபிக் வைக்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்ன டாபிக் கொடுக்கலான்னு. உண்மையான நிலவரம் அதாங்க. என்னென்னா, இதில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இன்ஜெக்ஷன் எல்லாமே நான் கால்நடை ஆஸ்பத்திரியில் வாங்கினது. அதாவது ஒத்த பைசா செலவு இல்லாமல் வாங்கின அப்டேட்டு. ஓகேவா? இதைத்தான் நான் பேராக கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி, இது ஒரு இஷ்யூ ஆகிடக்கூடாது, எதுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு பயன்பாடாக இருந்தால் சரித்தேன், நம்ம வெளியாளுக இதை பார்த்து வரணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவும் இது என்னென்னா ஆர்டிகே இன்ஜெக்ஷன் 500 ml ப்ளஸ் இது 200 கோழிக்கு போடுறதும் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்தாங்க, சரிங்களா? இதுக்கு சலைன் தனியாக கொடுத்துட்டாங்க. நம்ம வெளியே வாங்கினோம்னா 50-100 கோழிக்குள்ளே இது கொடுப்பாங்க. இது பெரிய கோழிகளுக்கு ரெக்கையில் 0.1 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு போடணும். இன்னும் போடாமல் வெயிட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்டேட் பண்ணணும், அதாவது கோழிக்கு அப்டேட் பண்ணணும். அடுத்து என்னென்னா, நான் என்ன கேட்டிருந்தேன்னா, அவங்ககிட்ட லாஸ்ட்டாக சொல்கிறேன், அவங்களோட அறிமுகம் என்னங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதோட பயன்பாடை சொல்லிடுறேன். ஆண்டி என்னமோ போட்டிருக்கு, ஏதோ ஒரு பவுட்ரு. ஆனால் இது நம்ம ஃபோலிக் ஆசிட்னு சொல்லி நம்ம ஒன்று வாங்குவோம் இல்லையா, அந்தக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான். அதாவது 3 நாளையிலேருந்து ஒரு 20 நாளைக்குள்ளே கொடுக்குற பவுட்ரு. நம்ம தண்ணியில் கலந்து கோழி குஞ்சுகளுக்கு செரிமான பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்க வேண்டியது. இதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா, ரன்னிங்கில் நான் கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மருந்துகளெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்ககிட்ட இருந்து. நான் இது கொடுத்தா சரியாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, கரெக்டாக. அடுத்து சளி மருந்துங்க. இது பெரிய கோழிக்கு கொஞ்சம் அதிகமாகவும், சின்ன கோழி குஞ்சுகளுக்கு 1 ட்ராப் 2 ட்ராப் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கலக்கி வைக்கணும்னு சொன்னாங்க. இதுவுமே 500 ml இது கொடுத்துட்டாங்க நமக்கு. நம்ம நிறைய கோழி வளர்க்குறோம் அப்படிங்கிறதுனால அவங்க எத்தனை கோழிக்கோ அந்த இதை அவங்க அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. இது இது நல்ல இது நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டேன்னா, 4 நாள் அதை கொடுத்துட்டு இருந்தோம்னா, ஒரு நாள் இடையில சளி பிடிக்காமல் இருக்கிறதுனால அந்த குஞ்சுகளுக்கு 1 ட்ராப் 2 ட்ராப்பு அப்படிங்கிற இதில் 1/2 லிட்டர் தண்ணியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இது என்னென்னா, அடுத்து இந்த இது மொத்தமாக வருங்க. பெரிய பாட்டில் அவங்களுக்கு வரும். அவங்க நம்மகிட்ட இருந்து தண்ணிக்கணி ஏதாவதுல நம்ம ஊற்றி கொடுப்பாங்க. இது வேணுன்னா பூச்சி மருந்துங்க. இது 3 மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக கோழிகளுக்கு கொடுக்கணும். இதுவும் வாங்கிட்டு இது நான் கொடுக்க ஆரம்பிக்கல. இதையும் இடையில கொடுக்கணும். இது வெள்ளைக்கல்ச்சல் மருந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப சீரியஸாக இருக்க கோழிகளுக்கு சில நேரம் போட்டால் காப்பாற்றலாம். இதுதாங்க. ஓரளவுக்கு நான் போட்டு பார்த்துருக்கேன். கொஞ்சம் லைட் எஃபெக்ட் இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றிருக்கோம். இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு ஒரு டேப்லெட்டை வாங்கிட்டு வந்தேன். ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா நம்ம தண்ணியில் தீவனத்தில் முன்னாடியே கலக்கி வைக்கனாலும் வைக்கலாம். இதில் என்னென்னா, இது எல்லாமே தடுப்பு மருந்து தாங்க. இதை போட்டு நம்ம பெரிய லெவலில் நோயை கட்டுப்படுத்துகிறோமோ இல்லையோ, வராமல் தடுத்துடலாங்க. இதுக்குள்ளே சிரிஞ்சி எல்லாமே ஃப்ரீயாக அவங்களே கொடுத்துட்றாங்க. திருப்பி இதுக்கு பேர் என்னென்னா, இன்னொன்று தாது உப்பு அடுத்து பாக்கெட்டு, அதுக்கு பேர் அவங்க சத்து மாவுன்னு சொல்கிறாங்க, ஹெல்த்தி ஃபுட்டுன்னு. இது ஆடு மாடு கோழிகளுக்கு எல்லாமே கலந்து கொடுக்குறது. இது 3 பாக்கெட் 4 பாக்கெட் கொடுத்துட்டாங்க. இது எப்போவுமே ரெகுலராகவே தீவனம் தண்ணியிலெல்லாம் கலக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நல்லாயிருக்கு. இது ஓகே. நமக்கு எப்போவுமே ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. அங்கே மருந்து இருந்தால் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. மருந்து இதே மாதிரி நம்மளை மாதிரி வளர்க்குறவங்க வைக்கிறவங்கலாம் பேர் எழுதி வச்சுட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. நமக்கு இந்த வாட்டி போனப்போ இருக்குது வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்க, போய் வாங்கிட்டோம். இந்த அப்டேட் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக போனால், இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போனால் அவங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. நல்ல யூசேஜ்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. உங்கள் பக்கத்தில் உள்ள கால்நடை ஆஸ்பத்திரியில் போய்
உங்களுக்கு தேவையான மருந்தை கேட்டு வாங்குங்க. வந்து இதை இருந்தால் அவங்க வந்து அந்த லைனுக்கு வேணும்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. பக்கத்தில் உள்ள கால்நடை ஹெல்ப்பை யூஸ் பண்ணுங்கள். எங்கேனாலும் இந்த கால்நடை மருந்துகள் வந்து ஒரே மாதிரி தான் சப்ளை ஆகும். ஆனால் நம்ம வந்து கோழி வளர்க்குறோன்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியணும். வந்து சில நேரம் பார்ப்பாங்க, நம்ம என்ன கோழி மருந்தை வாங்கி நம்மளா சாப்பிட போகிறோம், அதனால் கோழிக்கு தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா, அது அளவு பயன்பாடு எல்லாமே அவங்களுக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்ககிட்ட விவரமாக சொல்லி இந்த மாதிரி எல்லா இடமும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு கொடுங்க, நாங்கள் உண்மையிலேயே கோழி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி அவங்களோட ஹெல்ப்போடு நம்ம அந்த மருந்துகளை வாங்கிக்கலாம். இங்கே வந்து எனக்கு வந்து சார் ரொம்ப நாள் அறிமுகமானதால் கொடுத்துட்ருக்காங்க. நானும் இல்லைனாலும் அடிக்கடி அலைஞ்சு வாங்கிட்டே இருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். முடிஞ்சிச்சுன்னா அப்டேட் பண்ணுவேன், அவங்களோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி வச்சுக்குவேன். நீங்களும் அதை மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்தந்த ஏரியாவில் இருக்க தான் செய்யுது, கவர்மெண்ட்லேருந்து இந்த சலுகைகள் இருக்க தான் செய்யுது. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலனாலும் இந்த மாதிரி கோழி மருந்துகள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அடுத்த லைன்லையாவது எழுதி கொடுத்து, அதாவது இந்த மாதிரி கோழி வளர்க்குறாங்கன்னு அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அதாவது இருக்குது, அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. நிறைய பேருக்கு இது தெரியும், தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கிட்டும், தெரிஞ்சவங்க விட்டுருங்க நான் சொல்கிறத. இதில் என்னென்னா மறுபடியும் இதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டேன்னா இருக்கேன்னா இல்லை, எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே இந்த குஞ்சுகள் ஆயிடுச்சு. 10 நாள் நம்ம பேருக்கு சொன்னாலுமே நான் கோழியில் மாற்றி மாற்றி அடை வச்சதுனால ஒரு 10 குஞ்சு 10 நாள், ஒரு 20 நாள், ஒரு 15 நாளைக்கு மேலே உள்ளது, ஒரு 10 குஞ்சு 15 நாளைக்கு உள்ளே உள்ளது, ஒரு 20 குஞ்சு, இப்படி தான். அதை பார்த்தாலே தெரியும், நான் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அந்த கோழி குஞ்சு அப்டேட்டை. அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் அடுத்த பேஜ் இன்னும் ஒரு 10 நாளில் பொறிக்கிற பேஜ் தான் கரெக்டாக அடை வச்சுருக்கேன். எப்படின்னா ப்ளூடிங்கில் ஒரு 50 முட்டை, அது 60 முட்டை வச்சுருந்தேன். 10 முட்டைக்கு மேலே கரு கூடலை, எடுத்துட்டேன். அதை எடுத்து பொறிச்சு சாப்பிட்டுட்டோம். ஒரு 50 முட்டை தான் கரு கூடி இருக்குது. அதில் எத்தனை பொறிக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம், அப்டேட்டில் பார்த்துட்றேன், காமிச்சிட்றேன் உங்களுக்கு. அதில் வந்து அது வச்சு ஒரு நாள் கழித்து ஒரு கோழியில் 19 முட்டை வச்சு கோழியில் அடை வச்சுருக்கேன். இதில் என்னென்னா அங்கே பொறிச்சு வந்து நான் ப்ளூடிங்கில் போட்ட குஞ்சுகளை இந்த பொறிச்சு வர்ற தாய்க்கோழியை சேர்க்கணும். இதுதான் என்னோடய பிளானு. இந்த பழைய பிளான் சக்ஸஸ் ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப திணறிக்கிட்டு தான் இருக்குது, வீட்டு வாசல்லே தெரியுது, ரொம்ப கஷ்டம்னு கிடக்குது. அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது, நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. இப்போ தெரியாதுங்க, இன்னும் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா பெரிய குஞ்சு ஆகிடலாம். அதால் கால் கையெல்லாம் திடனாயிரும், ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எச்சம்லாம் அதிகமாக போட ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே ஏதாவது ரெடி பண்ணியே ஆகணும். இந்த தீவனம், இந்த கோழி தீவனம் இது எல்லாமே எப்படின்னா நான் கொடுத்துட்ருக்கேன்னா கொஞ்சம் நேரம் நான் ப்ளூடிங்கில் பாதி குஞ்சு போடுறேன். இப்போ பாதி குஞ்சு பெருசாகி ரொம்ப எச்சம் போடுறதுனால பாதியை கோழியோடையும் பாதி ப்ளூடிங்லேயும் போடுறேன். அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு 10 மணி வரைக்கும் விட்டுட்டு தீவனம்லாம் போட்டுட்டு தண்ணியை வந்து வைக்கும்போது நல்லா ஏதாவது ஒரு மருந்தை கலக்கி வச்சுருவேன். வேகமாக வந்து தண்ணி குடிக்குது. அப்போ வந்து அது இதோட கலந்துருது. இயற்கையாகவே மஞ்சள், குளுக்கோஸு நான் ஏற்கனவே கொடுக்குறத வந்து கலக்கிட்டே இருக்கேன். அதுபோக மிளகு, சீரகம், தண்ணி எல்லாமே எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்காம இன்றைக்கி இதை கொடுத்தோமா, இல்லை காலையில் அதை கொடுத்தோமா, சாயந்தரம் இதை கொடுத்தோங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம கோழி பண்ண அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதில் எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நிறையா பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. லைவில் வந்தவங்க நிறைய அப்டேட் பார்த்துட்ருக்காங்க. வீடியோஸ் பார்த்தேன், நான் நியூ கஸ்டமர்னு சொல்லி போட்டு வர்றீங்க. எனக்கு ஒரே ஒரு கவலை தாங்க, நீங்கள் கேட்குற கோழி குஞ்சுகளை என்னால் கொடுக்க முடியுங்கிற கவலை தான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் கண்டிப்பாக பயன்படும். இந்த ஒரு 50 கோழியாவது நம்ம, அதாவது நான் என்ன குஞ்சுகளை விட ஒரு 100 கோழி செட் பண்ணிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்படி செட் பண்ணும்போது நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே என்னால் கொடுக்க முடியும். ஒரு நாள் குஞ்சு, 1 மாத குஞ்சு, இந்த 3 மாத குஞ்சு நம்மகிட்ட நல்லா விரும்பி வாங்கினாங்க, எல்லாமே கொடுக்குற அளவுக்கு நான் ரெடி ஆகிட்டுருக்கேங்க. எல்லாமே கடவுள் வழிவிடுவாருங்கிறது ஒன்றில் உழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதோடு சேர்ந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. இன்னும் ஒருத்தவங்க நேற்று முந்தானத்தை கேட்டிருந்தாங்க, இந்த கோழி வீடியோ போட்டு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஆமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக இதே டவுட்டில் தான் நான் உள்ளே வந்தேன். நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா உண்மையிலே அதுதாங்க, ஆடி பாடி வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்துருந்தா வேறு லெவலுக்கு போயிருக்கோம். ஆனால் இதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அதாவது வளர்க்குறவங்க தான் கிடையாது, இதுக்குன்னு குழந்தைங்கலேருந்து பார்க்குற ஃபேன்ஸ் நிறையவே இருக்காங்க. இந்த பார்த்திங்களா கோழி குஞ்சு எவ்வளோ சுதந்திரமாக நடமாடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமான ஃபீலிங்க. இந்த கோழி மேலே ஏறி உட்காரு, இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க ப்ளூடிங்கில் போட தான் இந்த அக்காவுக்கு பிடிக்குது இந்த மாதிரி. என்னால் இந்த சவுண்டு கேட்டோடனே எங்கேருந்து வரும்னே தெரியாதுங்க, கீரிப்பில் வந்து பிடிச்சிட்டு போயிடும், காக்கா தூக்கிட்டு போயிடும். இந்த வாட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இல்லை. ஒன்று என் காலில் நசுங்கி செத்து போச்சு,
ஒன்று வந்து கால் ஒரு மாதிரி இருந்து செத்து போச்சு, தம்பி ஒன்று வந்து எடுத்துகிட்டு போகும்போது இதாகி செத்து போச்சு. மொத்தம் 3 குஞ்சு தாங்க இழப்பீடு. அதனால இதை பண்ணி ஜெயிக்க முடியாதுங்க, டார்கெட்டை உடைக்கணுங்கிற ஒரு வெறியோட நல்லாவே தான் போயிட்டு இருக்குங்க. எந்த ப்ராப்ளம் ஆதரவு இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க, ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணி என்னோட வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியும். ஷார்ட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிலாம் ஜெயிக்கணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டங்க. தயவுசெய்து வீடியோஸும் அப்டேட் பண்ணுங்கள். வீடியோஸில் கொஞ்சம் வாட்ச் ஹவர் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக ஏறிடும். எனக்குமே 600 சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், இன்னும் 300 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்குங்க. ரொம்ப ரிஸ்க்காக இருந்தாலும் அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தாங்க இருக்குது. வந்து 100 வியூஸ் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் 500 வியூஸ் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக, இப்போ 1000 வியூஸ் போகுது, 2000 வியூஸ் போகுது, ஷார்ட்ஸ்லாம் 30,000 வியூஸ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சுங்க. எது ஓடாதுன்னு நினச்சோமோ அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. எது ஜெயிக்க முடியாதுன்னு ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தாங்க போயிட்டுருக்கு. என்னோட தன்னம்பிக்கை எல்லாருக்குமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கணும். இது வந்து வீடியோஸ்கள் மட்டும் போட்டு நான் சக்ஸஸ் பண்ணுறது சக்ஸஸ் கிடையாதுங்க. வீடியோஸில் நான் கண்டிப்பாக சக்ஸஸ் 10 கோழி இருந்தால் கூட வீடியோஸில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். வீடியோ மட்டும் என்னோட டார்கெட் கிடையாதுங்க. கோழி வளர்ப்பு தான் என்னோட டார்கெட்டு. என்னோட மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு பயன்படணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப் சேனலை வரிய. எனக்கு காசு பார்க்கணுன்னு ஒரு இதில் ஆனால் ரிஸ்க் எடுக்கும்போது அதோட பலனை நான் கண்டிப்பாக அனுபவிப்பேன். எனக்கு வந்து ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆனவுடனே உங்களுக்கு தான் அப்ளை பண்ணுவேன், உங்களுக்கு தான், அதாவது உங்களுக்கு தான் முதல்ல தெரிவிப்பேன். எனக்கு சேலரி வந்தாலும் உங்களுக்கு தான் முதல்ல நான் சொல்லுவேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்புறம் இது மூலமாக தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும், இது மூலமாக தான் அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படிங்கிறதுல தெளிவாகவே இருக்கேங்க. இது ஒரு கட்டத்தில் இந்த கோழிகளோடு தான் வாழ்ந்திருக்கேன், இப்போவும் கோழிகளோடு தான் இருக்கேன், இன்னும் கோழிகளோடு தான் இருப்பேன். இதில் எந்த இதுவும் இல்லை. என்னை பார்த்து வந்து சக்ஸஸ் பெறணும்னு வர்றவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு உதாரணமாகவே இருப்பேன், அதில் எந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு கொடுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ்க்கு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். லைவ் வந்து என்னால் சொல்லி இந்த டைமுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி என்னால் வர முடியல. அதிக வேலை இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லரிங்கில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருந்தேன், இப்போ டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கனால ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குங்க. இருந்தாலும் பாய், எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 ரொம்ப